நண்பர்களே, ஜனவரி மாதம் 28ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 7 மணி. இப்பொழுது இங்கே பிரித்தானிய பத்திரிகைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முக்கியமான விஷயம், இன்று முழு பத்திரிகைகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முக்கியமான விஷயம் என்னவெனில், பிரிட்டிஷ் பிரதமர் அலுவலகத்துக்குள் சீன உளவாளிகள் ஊடுருவி விட்டார்கள் என்பது. ஏற்கனவே ஒரு செய்தியில் நான் தெரிவித்திருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். ஏற்கனவே இந்த விஷயம் வந்து கொண்டிருந்தது, கசிந்து கொண்டிருந்தது. ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, பிரிட்டிஷ் பிரதமர் சீனாவுக்கு இந்த வாரம் பயணம் செய்ய தயாராகி வருகின்றார். ஒன்று. இரண்டாவது, மிகப்பெரிய தூதரகம் ஒன்று, எம்பசி ஒன்று திறப்பதற்கு இடம் கொடுத்திருக்கின்றார் பிரிட்டிஷ் பிரதமர். பார்லிமெண்ட்ல போட்டுத்தான் அந்த இடத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ரெண்டு விஷயமும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறாமையாக இருக்கின்ற ஒரு விஷயம் என்று சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப் நேரடியாகவே பொறாமைப்படுகின்றார் மட்டுமல்ல, அமெரிக்காவோடு யார் யாரெல்லாம் தொடர்பில் அறந்து கொண்டு சீனாவுக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ, சீனாவில் வியாபாரம் செய்கின்றார்களோ, அவர்கள் எல்லோரையும் முடக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் ட்ரம்புக்கு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ட்ரம்புக்கு மற்றது அமெரிக்காவினுடைய உளவுத்துறைக்கு இருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. ஏனெனில் கனடா இப்பொழுது சீனாவோடு மிகப்பெரிய டைப்பில் இருக்கிறது. இந்தியாவோடு மிகப்பெரிய உறவில் இருக்கிறது. இப்பொழுது கேள்விப்படுகின்றோம், கனடாவும் இந்தியாவும் ஃப்ரீ ட்ரேட் டாக்ஸ் இல்லாம ட்ரேட் பண்ணக்கூடியதாக, வியாபாரம் செய்யக்கூடியதாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலியா வண்டலியோன் வந்து குடியரசு தினத்திற்கு அவர் சென்றிருக்கின்றார் இந்தியாவுக்கு. இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவோடு ஒட்டுறவாடி கொண்டிருக்கிறது. பிரிட்டன் பிரதமர் சீனாவுக்கு பயணம் செய்ய இருக்கின்றார். பிரிட்டனில் மிகப்பெரிய எம்பசி திறக்கப்பட இருக்கிறது. அது ஹியூஜ் எம்பசி ஒன்று திறக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பாக பிரிட்டிஷ் பத்திரிகைகள் சொல்லிக் கொண்டிருந்தன, சீனாவுக்கு கைஸ்டமர் வந்து இதை கொடுத்துட்டார் என்று சொல்லி. அடுத்தது வந்து கனடா. இந்த மூன்று நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம், யூகே, கனடா, இந்த மூன்று நாடுகளையும் குறிவைத்து அமெரிக்கா தற்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. சரி, பிரிட்டிஷ் பிரதமருடைய அலுவலகத்துக்குள் சீன உளவாளிகள் போன்களை ஹேக் செய்த விஷயம் வந்து இப்பொழுது ஏன் இவ்வளவு விவரமாக பேசப்படுகிறது என்றால், அமெரிக்காவை விட்டுட்டு இவர்கள் போகக்கூடாது. ஏன்னா அமெரிக்க உளவுத்துறை தான் இந்த விஷயத்தை தற்பொழுது சொல்லி இருக்கிறது. ஆகவே இப்ப மீடியா மூலமாக ஒரு விஷயத்தை புரட்டி போடவே முடியும். ஆகவே இந்த விஷயத்தை ஊதி பெருப்பித்து விட்டால் எல்லா மீடியாக்களும் இதை சொல்லிக் கொண்டிருக்கும். ஆகவே பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய கேவலமாக அமைய போகிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. இது ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். அதற்கு பிறகு இந்த விஷயம் என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். இதுல நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அமெரிக்க உளவுத்துறை தான் இதை சொல்லி இருக்கிறது, பிரிட்டிஷ் உளவுத்துறை சொல்லவில்லை. சரி, பிரதமர் சார் கேர்ஸ்டமர் இந்த வாரம் சீனாவுக்கு பயணம் செய்ய தயாராகி வரும் நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தெரசா மே 2018 பீஜிங்குக்கு சென்ற பிறகு பிரிட்டிஷ் பிரதமர் ஒருவர் மேற்கொள்ளும் அடுத்த வருகை இதுவாக இருக்கிறது என்று சீனா சொல்கிறது. அதுதான் உண்மை. 2018க்கு பிறகு ஒரு பிரதமர் சீனாவுக்கு செல்கின்ற முதல் வருகை இதுவாகும். சீனா மூத்த டவுனிங் ஸ்ட்ரீட் அதிகாரிகளின், பிரதமர் அலுவலக அதிகாரிகளின் தொலைபேசிகளை பல ஆண்டுகளாக ஹேக் செய்து கொண்டிருக்கிறது என்றும், இது வந்து இவர்களுடைய பலவீனம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பலவீனம் என்றும் தற்பொழுது அறிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப இந்திய அரசு ஆதரவு ஹேக்கர்கள் பல ஆண்டுகளாக டவுனிங் ஸ்ட்ரீட் அதிகாரிகளின் தொலைபேசிகளுக்கு ஊடுருவி இருக்கின்றார்கள் என்ற விஷயம் தற்பொழுதுதான் வெளியாகி வருகிறது. இந்திய அரசு ஆதரவு ஹேக்கர்களும் டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கின்றார்கள் என்ற விஷயம் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. சோல் டைபூன் என்று அழைக்கப்படும் சைபர் உளவு நடவடிக்கை 2021 மற்றும் 2024 இடையில் அடுத்தடுத்து வந்த 3 பிரதமர்களின் நெருங்கிய ஆலோசகர்களை தொலைபேசிகளை ஹேக் செய்ததாக தற்பொழுது நம்பப்படுகிறது என்று பிரிட்டிஷ் பத்திரிகைகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. போரிஸ் ஜான்சன், லிஸ் ட்ரஸ் மற்றும் ரிஷி சுனக் ஆகியோரின் உதவியாளர்கள் குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது சீன உளவுத்துறை சேவைகளுக்கு தனியார் தகவல் தொடர்புகள் ஊடாக இது ஹேக் செய்யப்பட்டதாக தற்பொழுது சொல்லப்படுகின்றது. இந்த மீறலை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் தெரிவிக்கையில் டவுனிங் ஸ்ட்ரீட்டினுடைய பிரதமருடைய தொலைபேசியே ஹேக் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று பத்திரிகைகள் செய்தியாளர்களை ஆதாரம் காட்டி செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இருப்பினும் பிரதமர்களின் சொந்த சாதனங்கள், அவர்கள் சொந்தமா பாவிக்கக்கூடிய சாதனங்கள் என்னன்னா
அது ஹை செக்யூரிட்டியா இருக்கும். அது வந்து ஹேக் செய்ய முடியாத நிலைமை இருக்கும். அல்லாட்டி எல்லாத்தையும் ஹேக் செய்து விடுவார்களே. ஆகவே ஹேக் பண்ண முடியாத சாதனங்களாக இருக்கும். ஆகவே நேரடியாக பிரதமர்களின் தொலைபேசிகள் ஹேக் செய்யப்பட்டதா, அதில இருந்து தகவல்களை உருவி இருக்கின்றார்களா என்பது தொடர்பாக தெரியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சோல் டைபூன் நடவடிக்கை தொடர்ந்தும் செயல்படும் என்று நம்பப்படுகிறது என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள், இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் திங்கட்கிழமை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து சர் கெய்ஸ்டமர் மற்றும் அவரது குழு உறுப்பினர்களும் பாதிக்கப்படக்கூடும் என்ற கவலையை அமெரிக்க உளவுத்துறை எழுப்பி இருக்கிறது. இதான் நீங்க முக்கியமா நாங்க பார்க்கப்பட வேண்டிய விஷயம். சரி, பீஜிங் இந்த நடவடிக்கை காரணமாக ஒரு பரந்த உலகளாவிய உளவினுடைய ஒரு பகுதிதான் இது என்று சொல்கின்றார்கள். இது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே, கனடா மற்றும் நியூசிலாந்து உட்பட அந்த 5 நாடுகளின் கூட்டமைப்பு இருக்குதானே, அவர்களுடைய பிரதமர் அலுவலகங்களுக்கு உள்ளே ஊடுருவி இந்த நடவடிக்கைகளை செய்திருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இது அமெரிக்கா தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஊடுருவர்கள் கிட்டத்தட்ட இந்த உளவு நடவடிக்கைகள் குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு முந்தையதாக சொல்லப்பட்டாலும் கூட புலனாய்வு அமைப்புகள் 2024 ஆண்டு நடந்ததை மட்டும்தான் கண்டுபிடித்தன என்று தற்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார்கள். செய்திகள் வந்தன. ஏன் 2024, 2025, 23, 21 என்று பல அமைப்புகள் இருந்தாலும் கூட எப்ப சீனாவோடு இவர்கள் நெருங்குகின்றார்களோ அந்த ஆண்டுகள் தொடர்பாக இவர்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப பிரிட்டிஷ் சிலர் இங்கே குறிப்பிடும் பொழுது பிரிட்டிஷ் வரி செலுத்துவோர் பிரிட்டிஷ் ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள இருப்பதாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை உடைத்து சீனா அதை உடைத்திருக்கிறது. அரசியல்வாதிகளின் திறமை இன்மையை கண்டு சீனர்கள் நகைக்கிறார்கள் என்று தகவல்களை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். உலகெங்கிலும் உள்ள தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மூலம் சீன ஹேக்கர்கள் இலகுவாக இந்த ஹேக் நடவடிக்கைகளை செய்ய முடியும் என்றும் தகவல்களை பெற முடியும் என்றும் இதனால் மில்லியன் கணக்கான பயனாளர்களுடைய தொலைபேசி தரவை பெற முடிந்தது என்றும் புலனாய்வாளர்கள் நம்புகின்றார்கள். சரிதான். இப்ப என்னன்னா, இப்ப இந்தியா டிக்டாக்கை பேன் பண்ணது, அமெரிக்காவில டிக்டாக்கை பேன் பண்றதா இல்லையான்னு ஒரு பிரச்சனை இருக்கு. வார எல்லா ஆப்ஸையும் நாங்கள் இறக்கி வச்சிருப்போம். அதன் மூலமாகவே இவர்கள் ஏன்னா கேமரா, மைக் எல்லாத்துக்கும் நாங்க இலவு கொடுக்க வேணும். அப்படி இல்லாட்டி அது வேலை செய்யாது. ஆகவே நாங்க பேசுகின்ற எல்லா விஷயங்களையும் அவர்கள் ஹேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சும்மா சாதாரணமா பார்த்தா கூட ஒரு ப்ரொடக்டை பற்றி, ஒரு சாமானை பற்றி நாங்கள் பேசினா அடுத்த நிமிடம் அந்த அந்த ப்ரொடக்டினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எங்களுடைய திரையில காட்டும், மொபைல் போன் திரையில காட்டும். அப்ப ஸ்மார்ட் போனே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம். அப்ப எல்லாருக்கும் பிரதமர் அலுவலகத்தில் வேலை செய்யற எல்லாரும் பேணுதலாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இப்ப பேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாவற்றையும் இறக்கி வைத்திருப்பார்கள் தானே. அப்ப அதுல இருந்து அவர்கள் இலகுவாக ஊடுருவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இப்ப பிரதமர் அலுவலக ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாலதான் இப்பொழுது இது மிக பெரிசாக பேசப்படுகிறது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய ஆன் நியூபெக்கர் சொல்றாருன்னா, ஹேக்கர்கள் விருப்பப்படி தொலைபேசி அழைப்புகளை பதிவு செய்ய முடியும். அது இலகுவான ஒரு விஷயம். குறுஞ்செய்திகளை இடைமறிக்க முடியும். தொலைபேசி அழைப்புகளை கண்காணிக்க முடியும். பயனாளர்களின் இருப்பிடங்களை கூட கண்காணிக்க முடியும். ஏன்னா நாங்கள் லொகேஷன் போட்டு வச்சிருக்கிறோம். எல்லா இருப்பிடங்களையும் கண்காணிக்க முடியும் என்கின்ற விஷயத்தை அவருக்கு சொல்றார். இப்ப அழைப்புகள் நேரடியாக இடைமறிக்கப்படாவிட்டாலும் கூட ஊடுருவும் நபர்கள், தொடர்பு நெட்வொர்க்குகள் மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகளின் இருப்பிடங்களை வெளிப்படுத்துகின்ற இந்த மெட்ரோ டேட்டாவை சேகரிக்க கூடியதாக இருக்கும். அமெரிக்காவுக்கு அணுசக்தி ரகசியங்களை கசியப்பட்ட பிறகு சீன உயர்மட்ட ஜெனரல் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஆகவே அப்ப எல்லா இடங்களும் இந்த உளவு பிரிவுகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன, தங்களுடைய நாடுகளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது இப்பொழுது ஏன் வந்திருக்கண்டா, யூகே சீனாவோடு மிக இறுக்கமாக தற்பொழுது வியாபார ட்ரேடிங்ல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. கஸ்டமர் போறார், இந்த வாரம் சீனாவுக்கு போக போறார். அதற்கு சீன எம்பசி திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையில இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் கிளப்பி விட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா என்பதே அவதானிகள் சொல்கின்ற ஒரு விஷயம். மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம்.